பா சம்பவம் பார்த்துருப்பீங்க, பீக் சம்பவம் பார்த்துருக்கீங்களா? அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் சூர்யா சாரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் அது இந்த படம் தாங்க. ஸோ முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். கருப்பு எத்தனை தடங்களுங்க, ஒரு சாமியாக வரதுக்கு இவ்வளோ தடங்கள் இருக்குமான்னு தெரில. அப்படி அவ்வளோ தடங்கள் நேற்று ரிலீஸ் ஆகிற வரைக்கும். பட் அது எல்லாத்தையும் உடச்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு இந்த படம் என்ன பிடிச்சிருந்து போயிடும். ஸோ முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு கோர்ட்டில் நீதிமன்றங்களில் வந்து நீதி கிடைக்கிறது பதிலாக நிதியை வச்சு தான் நீதியை கிடைக்குது. ஒரு வக்கீல்ன்றவங்க வந்துட்டு மக்களுக்கு தேவையான நீதியை வாங்கி தரதுக்கு பதிலாக அவங்க செட்டில் ஆகணுன்ற ஒரு சுயநலத்தில் அவங்க அலைவிடுறது, அந்த ஒரு சாமானியனோட வாழ்க்கை கொடுக்கறதுக்கு பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டில் கடவுளை இறங்கி வந்தா, அவரே வக்கீலா வந்தா அது என்ன நடக்கும் அப்படின்றது தான் படத்தோட கோர் கான்செப்ட். எனக்கு இந்த படத்தை முதல்ல பிடிச்சிருந்தது த்ரூ த கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். சூர்யா சார்லாம் பின்னிட்டாரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவர் கிளைமேக்ஸ்ல அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவர் ஒரு கெட்டப்போட வருவார். எவ்வளோ கெட்டப்பில் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. அவர் கெட்டப் இதுக்கு மேலே அவரே நெட்டில் ரீக்ரியேட் பண்ண முடியாது. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும், தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரே அதுக்கப்புறம் RGB ஒரு வில்லனா பண்ணியிருந்தா கூட அவருக்கு என்ன அதிகமாக வரும்போது இந்த ஹியூமரஸான ஒரு வில்லன். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட்